வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வீட்டிலேயே பண்ணி சிக்கன் 65 பண்ண போகிறோம். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கன் 65 தானே பண்ண போகிறோம். ஆமாம், வடிவில் கேட்ட மாதிரி இதில் 65 பீஸ் இருக்குமா? இருக்கும். ஓகே. ஸோ 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கோம். இல்லை உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, போனோட சிக்கன் தான் இருக்குது அப்படின்னா போனோட கிலோ சிக்கன் எடுத்துங்க உங்கள் சௌரியத்துக்கு. ஒரு முட்டை எடுத்திருக்கோம், 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கோம், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கோம், 2 கரண்டி தயிர், கட்டியான தயிர் எடுத்திருக்கோம். ஊரில் கிடைக்கும் பேக்டு தயிர், இல்லை அப்படின்னா தயிரை துணியில் கட்டி ஆக்கிங்க. தயிர் இல்லாட்டா தயிருக்கு பதில் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். ஓகே, எங்களுக்கு நல்லா கட்டியான தயிர் இங்கே கிடைக்கும் வெளிநாட்டில், அதனால் நாங்கள் தயிர் வச்சுருக்கிறோம். இது இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கோம். எரிப்புக்கு வேண்டி வத்தல் எடுத்திருக்கோம். கலருக்கு வேண்டி காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கோம், ஏன்னா இதுதான் அதுக்கு நல்ல சிவத்த கலர் தரும். கருவேப்பிலை எடுத்திருக்கோம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இந்த கல்பாசி, இந்த கரம் மசாலா. இப்படி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து வச்சு அரைக்க போகிறோம். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் கரம் மசாலா பொடியை யூஸ் பண்ணிக்கணும். இந்த பேனில் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்தரலாம். ஓகே, எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு வறுத்தரலாம். இஞ்சி பூண்டும் அதில் போட்டு வறுக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு. ஓகே, அப்பப்போ வறுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக இருக்கும் இல்லையா? மொத்தமாக வறுத்து வைக்கிறதுல அர்த்தம் இல்லை. இது எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணி தனியாக வச்சுருந்தோம். இதிலே அந்த அந்த மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா எப்போ நம்மளுக்கு 65 வேணுமோ அந்த பவுடர் போட்டுருக்கோம். ஓகே, அதாவது சோம்பும் வத்தலும் இந்த மசாலாவும் போட்டு வறுத்து அது கூட மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி பொட்டியாக பாட்டில் வச்சா டக்குன்னு வறுத்து முடிச்சிடலாம். மெயின் பெசை அது கூட இஞ்சி பூண்டும் முட்டையும் மட்டும் தயிரோ லெமனோ எது வேணுமோ போட்டுட்டு பெசஞ்சு வச்சிடலாம். இது சிக்கனுக்கு மட்டும் இல்லை, காலிஃப்ளவருக்கும் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணும்போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதில் இந்த இஞ்சி பூண்டு, இது கொஞ்சம் கருவேப்பிலை, சொல்லிட்டு இதெல்லாம் வறுத்தாச்சு. சரி, ஆற வச்சு அரைக்கணும் அப்படிதானே? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறிட்டு மஞ்சள் பொடி போட்டு தான் இதை அரைக்கணும். அரைக்கும் போது காணும். வறுத்ததோட வாசனையே அருமையாக இருக்குது, கீழெல்லாம் கொட்டாத. இது மொத்தமாக அரைச்சி வச்சுக்கலான்னு சொன்னோம் இல்லையா? அதை அரைச்சி வச்சுட்டு நீங்கள் பண்ணால் இந்த அளவுக்கு அந்த ஃப்ரெஷ் வாசனை நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இது அரைக்கும்போது நம்ம வறுத்தது கூட மஞ்சள் பொடி சேர்க்கணும். மஞ்சள் பொடியும் தயிரும், தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக தயிர் ஊற்றி. ஓகே ஓகே, மஞ்சள் பொடியும் நம்ம எடுத்து வச்ச தயிரும் சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்க்காமல் இந்த தயிரோட ஈரப்பதத்திலே அரைச்சி எடுக்க போகிறோம், அப்படி தானே? ஓகே, அரைச்சாச்சு. அதை நம்ம தண்ணி சேர்க்கல, வெறுமனே நம்ம எடுத்து வச்சு தயிர் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம சிக்கன் பீஸில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம மசாலாவை போட்டாச்சு. இதில் ஒரு முட்டையை உடைச்சி விடுவோம். ஓகே, அடுத்தது ஃபஸ்ட்டு இதை உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி,
இந்த மாதிரி மசாலா பரப்பும் போது கரண்டி வந்து செட் ஆகாது. கை தான் பெஸ்ட்டு. கையை நல்லா கழுவிட்டு அழகாக அந்த மசாலாவை கோழியாக இருந்தாலும், மீனாக இருந்தாலும், ஆடுயாக இருந்தாலுமே, மட்டனாக இருந்தாலும் கை வச்சு மசாலா மிக்ஸ் பண்ணும்போது தான் என்ன சொல்லுவாங்க, அந்த கை விரல்கள் அது பஞ்சபூதங்களும் அப்படி மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பாட்டில் சேரணும். அந்த டைமில் மைதாவும் கார்ன்ஃப்ளவர் ரெண்டும் ஜாஸ்தி போடக்கூடாது. ஓகே, கொஞ்சமாக. இப்போ நம்ம 1/4 கிலோ எடுத்துருக்கோம் இல்லையா? 1/4 கிலோ இல்லை, 1/2 கிலோ. ஓ, 1/2 கிலோ சிக்கனுக்கு 4 கரண்டி மாவு எடுத்துருக்கோம், ரெண்டும் சேர்த்து இல்லையா? எத்தனை கிலோ சிக்கன் எடுத்தாலும் மைதா எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுக்கணும். ஓகே. ஸோ 1/2 கிலோவுக்கு நாங்கள் 4 ஸ்பூன் எடுத்துருக்கோம். ரொம்ப போட்டால் அது மாதிரி பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இது 1/2 மணிக்கூர் ஊறினா போதும். ஓகே. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். சரி, ஒரு 1/2 மணிக்கூர் கழிச்சு எடுத்து பொரிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஏன் வைக்கிறது அப்படின்னா, வெளியே வச்சோன்னா தண்ணி விடும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அந்த மசாலா செட் ஆகும், தண்ணி விடாது. சரி, ஊறட்டும். ஊறோன்னா நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். 1/2 மணி நேரம் நம்ம நல்லா சிக்கன் ஊறியாச்சு. ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோமா? ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணணுமா, ஃப்ரை பண்ணணுமா, அல்லது மீடியம் ஃப்ளேம்? மீடியம் சிக்கன் வேணும்ல. ஓகே. மூடி வச்சு வேக வைக்கணுமா, திறந்து வச்சு? திறந்து சின்ன சின்ன பீஸாக தானே இருக்குது. ஓகே. ஏதோ பக்காடு சுட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை ஃப்ரை பண்ண முடியும். ஓகே. மொத்தமாக போட்டு அப்படி ஃப்ரை பண்ண முடியாது. ம், ஃபஸ்ட்டு இது குக் ஆகட்டும், அதுக்கப்புறம். சரி, இந்த வாரமாக இருக்குது, அப்படியே மாற்றி போட்டுருவோமா? எல்லாத்தையும் ஜென்டலாக திருப்பி விடுவோம். அப்போ தான் அது அப்புறமா வயிற்றில் ஜென்டிலாக போகும். எவ்வளோ நேரம் எடுக்கும்ல அப்ராக்சிமேட்டாக? 7-8 நிமிஷம். திருப்பி போட்டாச்சு. இது நல்லா முருக வேகட்டும். நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாமா? ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் விடாதீங்க, அதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. அப்போ தான் சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். டிஷ்யூ வைக்கணும் வேண்டாம்? டிஷ்யூ வேண்டாம். ஒரு மசாலா கூட விடுதலை. அது கரெக்ட். மேரினேட் பண்ணதுனால, மசாலா ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அதெல்லாம் நல்லா சிக்கனோடு ஒட்டி பிடிச்சி, நம்ம எண்ணெய் சட்டியில் பார்த்தீங்கன்னா மசாலா ஒன்றுமே உருந்து விடலை. சரி, இப்போ பாக்கி இருக்க சிக்கன் எல்லாத்தையும் வறுத்துட்டு காமிக்கலாம். சரி, இதே மாதிரி நாங்கள் பாக்கி இருக்கிற மொத்த சிக்கனையும் வறுத்துட்டு காட்டுறோம். நல்லா வறுத்து எடுத்தாச்சு.
இப்போ அதில் கார்னிஷ் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கருவேப்பிலையை வறுத்து வாசனைக்காக போட போகிறோம். சிக்கன் 65 வீட்டில் பண்ண ஃப்ரெஷ் மசாலாவோட ரெடி. டேஸ்டிங் வீடியோ, சிக்கனுக்கு என்ன டேஸ்டிங் வீடியோ. ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து சாஃப்டாக சிக்கன் உள்ளே இன்னும் ஜூஸியாக இருக்குது. அதுக்காக தான் இது டேஸ்டிங் வீடியோவை காணிக்கல. நம்ம வந்து அவ்வளோ அழகாக பஞ்சு போல் உள்ளே வெந்திருக்கு. மசாலா பார்த்திங்கன்னா நல்லா அழகாக முறுன்னு சுற்றி இருக்குது. உள்ளே காயாமல் நல்லா ஜூஸியாக இருக்குது. பண்ணி பாருங்கள், மசாலா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற மசாலா கடையில் வாங்குறதில்ல, நீங்களே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.